ஆ, நான் நல்லா இருக்கிறேன். நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன். நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறேன். சொந்த வீடு வாங்கிட்டேன். நான் உண்டு என் ஃபேமிலி உண்டுன்னு நிம்மதியா லைஃப் போயிட்டு இருக்கு. ஆமா ராஜு, நீ எதுக்கு இங்க வர சொல்லியிருந்த? பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஏன் திடீர்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்த? டேய் இங்கே வாடா, நல்ல கவனிடா என்ன பேசுகிறாங்கன்னு. அதுவா? அது ஒன்றும் இல்லை தேவி. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். அப்ப நீ போட்டிருந்த செயினை எடுத்து கொடுத்து, இந்தா இதை நீ அடகு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த. அப்ப நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்தோம். அங்க அடகு வைக்கிறவர் என்ன சொன்னாரு? இந்த செயினை நீ அடகு வைக்க பேசாம வித்துடலாமா அப்படின்னு சொன்னாரு. நீ சொன்ன இதுல கல் இருக்கு அப்படின்னு. அது கல் ஒண்ணுத்துக்குமே ஆகாதுமா அப்படின்னு சொன்னாரு. சரி நீங்களே வச்சுக்கோங்க நீ சொல்லிட்டு அந்த செயினை வச்சு அந்த பணத்தை எனக்கு நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓ, நல்ல ஞாபகம் இருக்கே ராஜு. ஆமா, அதெல்லாம் பழைய கதை. அது எதுக்கு நீ இப்ப பேசிட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்ல தேவி. ஒரு வாரத்துக்கு முன்னுக்குட்டி நம்ம அடகு வச்சோம்ல, அவர் வந்தாரு. தம்பி நீங்க அடகு வச்சீங்கல்ல, அந்த செயின்ல இருக்க கல்லு எதுவுமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இது கோடிக்கணக்கான மதிப்புள்ளதுன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ அந்த பையனை நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு. அப்ப என் பையன்கிட்ட போய் நான் சொன்னேன், இது மாதிரி அவனோட கல்லு என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன். என் பையன் நீ திட்டுனா, என்னப்பா நம்ம கிட்ட இல்லாத சொத்தாப்பா, அந்த பையன்ட்டே அதை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னான். நானும் சரிப்பான்னு. ஆனா எப்படி உன்னை தேடுறதுன்னு தெரியல. அப்புறம் நீங்க அடகு வைக்கும்போது உன் ஸ்கூல் எதுவும் பேரெல்லாம் நான் கேட்டப்ப நீ சொல்லியிருந்த, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதை வச்சு அந்த ஸ்கூல்ல விசாரிச்சு உன்னோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. இந்தாப்பா இந்த கல்லு, எனக்கு இப்பதான்ப்பா மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கல்லை கொடுத்துட்டு போனாரு தேவி. இந்தா வச்சுக்கோ, இது கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு இருந்தேன். இது ரொம்ப மதிப்புள்ளது, கோடிக்கணக்கா போகும்னு சொன்னாரு. இது எப்படியாச்சும் உன்கிட்ட நான் கொடுக்கணுமேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம்தான் பேப்பர்ல ஆடு கொடுத்து இப்ப இந்த உன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு மனசு நிறைவா இருக்கு தேவி. ஓ, அப்படியே ராஜு. தேங்க்யூ ராஜு. நானும் ஊர் கிளம்புறேன். நாளைக்கு ஃப்ளைட் இருக்கு எனக்கு. பை, பார்க்கலாம். அம்மா இங்க பாத்தியம்மா, அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோ பாரு. ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிச்சு அவரோட பொருளை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இவரை போய் நீ சந்தேகப்பட்டுட்டியேம்மா. என்னடா இது, சப்புன்னு முடிஞ்சு போச்சு. இவரை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடலான்னு பார்த்தா இவர் போவேனான் இருக்காரு. இப்போ லாயருக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லணும்.